வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். 2011 சட்டமன்ற தேர்தலின் பொழுது தேர்தல் அதிகாரியான தாசில்தாரை தாக்கியதாக முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் 21 பேர் மேல் தொடரப்பட்ட வழக்கில் இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த வழக்கில் 21 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட நிலையில் 4 பேர் இறந்துவிட்ட நிலையில் அந்த 17 பேரும் விடுதலை செய்து மதுரை மாவட்ட நீதிபதி முத்துலட்சுமி இன்று தீர்ப்பு வழங்கினார். 2011 சட்டமன்ற தேர்தலின் பொழுது மேலூர் அருகே அம்பலகாரன்பட்டி அருகே உள்ள ஒரு கோவிலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக வந்த புகாரை அடுத்து அப்போது தேர்தல் அதிகாரியான காளிமுத்து தாசில்தார் பணியை வைத்துக் கொண்டிருந்தார். அவர் தனது சக அதிகாரிகளுடன் வீடியோ கேமரா உள்ளிட்ட கருவிகளோடு சென்று அந்த புகாரை பதிவு செய்ய முற்பட்டார். அப்பொழுது மு.க. அழகிரி அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் காளிமுத்து மற்றும் பிற அலுவலர்களுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் மற்றும் மோதலில் தேர்தல் அதிகாரியான காளிமுத்து தாக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. அந்த புகாரில் 21 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது 4 பேர் இறந்துவிட்ட சூழ்நிலையில் தொடர்ச்சியாக அந்த வழக்கு நடைபெற்று வந்தது. இன்று அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளிவந்தது. இன்று மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்த அந்த தீர்ப்பில் இந்த 17 பேரையும் குற்றமற்றவர்களாக விடுதலை செய்து மாவட்ட நீதிபதி முத்துலட்சுமி அவர்கள் தீர்ப்பு கூறினார். மேலும் இது போன்ற புதிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.